முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூவம் ஆற்றில் ஏற்பட்ட மழை நீரால் மூழ்கிய 3 முக்கிய தரைப்பாலங்கள் கோயம்பேடு, பாடிக்குப்பம், மதுரவாயல், நொளம்பூர், வானகரம், அடையாம்பட்டு தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சென்னையில் 3 முக்கிய தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. கோயம்பேடு, பாடிக்குப்பம், மதுரவாயல், நொளம்பூர், வானகரம், அடையாளம்பட்டு தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. நீரில் மூழ்கிய தரைப்பாலங்கள் மீது 2 அடிக்கு மேல் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. தடுப்புகள் வைத்து தரைப்பாலத்தை மூடி போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் நீரில் மூழ்கி 3 தரைப்பாலங்கள் சேதமடைந்தன. கோயம்பேடு, பாடிக்குப்பம், மதுரவாயல், நொளம்பூர், வானகரம், அடையாளம்பட்டு என 3 முக்கிய தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சென்னையில் 3 முக்கிய தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. கோயம்பேடு, பாடிக்குப்பம், மதுரவாயல், நொளம்பூர், வானகரம், அடையாளம்பட்டு என 3 முக்கிய தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கி சேதம். நீரில் மூழ்கிய தரைப்பாலங்கள் மீது 2 அடிக்கு மேல் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. தடுப்புகள் வைத்து தரைப்பாலத்தை மூடி போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூவம் ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் நேற்றிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தெரிவித்து வருகிறார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படியும் அதே போல பல்வேறு அறிவுரைகளையும் போலீசார் வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னையுடைய முக்கிய தரைப்பாலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கோயம்பேடு, பாடிக்குப்பம், அதே போல மதுரவாயல், நொளம்பூர், வானகரம், அடையாளம்பட்டு ஆகிய முக்கிய தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. நீரில் மூழ்கிய தரைப்பாலங்கள் மீது 2 அடுக்குக்கு மேல் மழை வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. அங்கு காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து பொதுமக்கள் அங்கு செல்லாதபடியும் வாகனங்கள் போக்குவரத்திற்கும் அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.